அந்த காட்டுல அப்பதான் மழை ஆரம்பிச்சது. ஆனா அந்த மழைக்காலத்தை பார்த்து சோனா குருவி கவலையே படல. அதுக்கு காரணம், சோனா குருவியோட வயல்ல அந்த வருஷம் எல்லா காய்கறிகளும் நல்ல முறையில விளைஞ்சிருந்தது. சோனா குருவி தன்னோட வயல்ல ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு உண்டான பலன் இப்ப கிடைச்சிருச்சு. ஒரு நாள் காலையில சோனா குருவி தன்னுடைய பொண்ணு பியூட்டி கிட்ட இப்படி சொல்லுச்சு. பியூட்டி, நீ வெங்காயத்தை வெட்டி வை, அம்மா வயலுக்கு போய் ஏதாவது காய்கறி பறிச்சுட்டு வரேன். அம்மா, இன்னைக்கு எனக்கு தக்காளி குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் சாப்பிடணும் போல இருக்கு. பியூட்டி, உனக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அம்மா அதையே பறிச்சுக்கிட்டு வரேன். சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்மா, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க இதுக்கப்புறம் வெளியில எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்லயே இருப்போம். பியூட்டி, நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட, அதை செஞ்சு கொடுத்தாதான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம வயல் பக்கத்துல தான் இருக்கு. அம்மா போய் உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொன்னா சோனா குருவி பிறகு தன்னுடைய வயலுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி வாழ்ந்த அதே காட்டுல தான் காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களுக்குன்னு இந்த ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு கூட தான் பசிக்குது. ஆனால் நான் என்ன வெளியில் சொல்லிக்கிட்டா இருக்கேன்? என்ன மாதிரியே நீயும் சைலண்ட்டாக இருக்க கற்றுக்க. முடியாது, என்னால் அப்படி இருக்க முடியாது. இப்போ நான் எதையாவது சாப்பிட்டே ஆகணும். கோரி, நாம் போய் கேட்டால் யாரும் எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாம் இது வரைக்கும் கடனாக வாங்கின பணத்தையோ இல்லை பொருளையோ திருப்பி கொடுத்ததே இல்லை. காலுஜி, நமக்கு யாரும் எந்த உதவியும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சோனா குருவி அப்படி கிடையாது. நீங்கள் நேராக சோனா குருவியோட வயலுக்கு போங்க. அதோட வயல்ல காய்கறிகள் நிறைய விளைஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கிட்ட போய் கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நாம இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். கோரி, நீ என்னவோ இப்படி சொல்கிற. உன் பேச்சில் நம்பிக்கை வச்சு நானும் கிளம்புறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவியோட வயல் நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி அப்பதான் தன்னோட வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பறிச்சு ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அந்த வயலை விட்டு கிளம்ப போச்சு. காலுக்காவ சரியா அந்த சமயத்துல அங்க வந்து சேர்ந்துடுச்சு. சோனா, சோனா நில்லு, ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். காலண்ணா, தயவு செய்து என்கிட்ட கடனா காய்கறியை கேட்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன். சோனா, நான் என்ன விஷயமா வந்தேன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ள நான் காய்கறி தான் கடனா வாங்க வந்திருக்கேன்னு நீயா எப்படி முடிவு பண்ணுன? காலண்ணா, உங்களுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம்னா அது சாப்பாடு மட்டும்தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ சோனா, எங்களை பற்றி நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. அது போகட்டும் விடு. உன்னோட வயல்ல என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்துலேயும் 1/4 கிலோ போட்டு கொடு. அடுத்த மாதம் இதுக்கான பணத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன். காலண்ணா, மறுபடியும் என்கிட்ட கடன் கேட்டு என் கோபத்தை கிளப்பாதீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய கூடையில் அந்த 4 தக்காளியை எடுத்து காலுக்காவத்துக்கிட்ட கொடுத்தது. காலண்ணா, இந்த தக்காளியை எடுத்துக்கிட்டு போங்க, தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாதீங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னுடைய காய்கறி கூடையை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போங்க. காலுக்காக சோனா குருவி கொடுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. காலுஜி, என்ன இது? வெறும் தக்காளியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கோரி, இந்த 4 தக்காளியை கொடுக்கறதுக்கே சோனா குருவி 10 நிமிஷம் பாடம் எடுத்துச்சு. என்னால் தாங்க முடியல. காலுஜி, சோனா குருவியோட வயல்ல வேற என்னென்ன காய்கறி இருக்கு? அதை ஏன் கேட்குற கோரி? இந்த வருஷம் சோனா குருவியோட வயல்ல இல்லாத காய்கறியே கிடையாது. எல்லா காய்கறியும் அமோகமாக விளைஞ்சிருக்கு. காலுஜி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா சோனா குருவி தன்னோட வயலை காவல் காக்கிறதுக்கு ராத்திரியில வரவே வராது. இந்த சமயத்தை பயன்படுத்தி நாம எப்படியாவது வயல்ல உள்ள எல்லா காய்கறிகளையும் பறிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். கோரி, நீ சொல்றது நல்ல ஐடியா தான். இருந்தாலும் அதை இன்னைக்கு ராத்திரியே செஞ்சாகணும். ஏன்னா நாளைக்கு மழை விட்டுடுச்சுன்னா அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. காலுஜி, பேசுனது போதும், வாங்க தக்காளியை சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த தக்காளிகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பியூட்டி கேட்ட மாதிரி உருளைக்கிழங்கையும் தக்காளியும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போன சோனா குருவி உடனே சமையல் பண்ண ஆரம்பிச்சது. அம்மா, எனக்கு பசிக்குது. பியூட்டி, சமையல் முடிஞ்சிருச்சு, இப்பவே எடுத்துட்டு வரேன்.
இப்படி சமைச்ச உணவை பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது வாசல் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. உடனே சோனா குருவி வெளியில போய் பார்த்தப்ப அங்க ரீட்டா கிளி நின்றுக்கிட்டு இருந்தது. சோனா, என்னோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த மழையில என்னால மார்க்கெட்டுக்கு போய் எந்த பொருளும் வாங்க முடியல. ரீட்டா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்கிட்ட இருந்தா நான் கண்டிப்பா தரேன். இல்ல, எனக்கு 2 வெள்ளரிக்காய் வேணும், அவ்வளவுதான். வேற எதுவும் தேவையில்லை. இதுக்கான பணத்தை நான் உனக்கு அடுத்த வாரம் தாரேன். இங்கிப்பா ரீட்டா, இப்போ வெள்ளரிக்காய் என்னோட வீட்டில் இல்லை, ஆனால் வயலில் இருக்கு. நீ ஒன்று செய், நேராக என்னோட வயலுக்கு போய் 2 வெள்ளரிக்காயை பறிச்சுக்கிட்டு உன்னோட வீட்டுக்கு போயிடு. பிறகு சோனா குருவி சொன்ன மாதிரியே ரீட்டா கிளி சோனா குருவியோட வயலுக்கு போச்சு. இப்படி போன ரீட்டா கிளி தனக்கு தேவையான 2 வெள்ளரிக்காயை பறிச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு ராத்திரி ஆச்சு. காற்றும் மழையும் ரொம்பவும் வேகமாக வீசினதால அந்த காட்டில் இருந்த எந்த பறவையும் வெளியில வரவே இல்லை. அன்னைக்கு இரவு உணவை சாப்பிட்டு முடிச்ச சோனா குருவியும் வீட்டையும் பிறகு தங்களோட கூட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. ஒரி, மழையோட வேகம் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல எந்த பறவையும் வெளியில வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கொடிக்காகவும் பிறகு ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு சோனா குருவியோட வயலை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க சோனா குருவி வயலில் இருந்த எல்லா காய்கறிகளையும் பறித்து தங்களோட கூடையில போட ஆரம்பிச்சாங்க. இப்படி கூட நிறைய காய்கறிகளை பறிச்ச இவங்க பிறகு அந்த கூடையை தூக்கிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. காலுஜி, இந்த கூடையில இருக்கிற காய்கறிகளை எல்லாம் கீழே கொட்டிட்டு சீக்கிரமா வாங்க. நாம விடியறதுக்குள்ள சோனா குருவியோட வயல்ல உள்ள எல்லா காய்கறிகளையும் பறிச்சு அதோட வயலை காலி பண்ணணும். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் மறுபடியும் காளி கூடையை தூக்கிக்கிட்டு சோனா குருவியோட வயலுக்கு போனாங்க. பிறகு அன்னைக்கு ராத்திரி பூரா காகங்கள் ஓய்வெடுக்காம சோனா குருவியோட வயலில் இருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ காலுக்காகத்தோட வீட்டில் அவங்களோட கூடுகளை வைக்க கூட இடம் இல்லை. ஒரி, என்ன இது? நாம படுத்து தூங்கறதுக்கு கூட இடம் இருக்காது போல இருக்கு. காலுஜி, அதை நினைச்சு கஷ்டப்படாதீங்க. இந்த மழை காலம் பூரா நம்ம உணவுக்கு கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்க போறோம். அதை நினைச்சு மகிழ்ச்சியா இருங்க. இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்ட காகங்கள் பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு மறுநாள் காலையில சோனா குருவி தனக்கு தேவையான காய்கறிகளை பறிக்க தன்னோட வயலுக்கு போச்சு. இப்படி வயலுக்கு போன சோனா குருவி தன்னுடைய வயல் பூரா காலியா இருக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. என்னோட வயலே இப்போ காலியாக கிடக்கு, ஒரு காய்கறி கூட இல்லை. எல்லா காய்கறிகளையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இறக்கமே இல்லாமல் இப்படி ஒரு செயலை யார் செஞ்சுருக்க முடியும்? இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது சோனா குருவிக்கு நேற்று தன்னோட வீட்டுக்கு வந்த ரீட்டா கிளியோட ஞாபகம் வந்தது. ரீட்டா கிளி இப்படி செஞ்சுருக்காதான், இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியலை. இப்படி நினச்ச சோனா குருவி பிறகு ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா, நேற்று என்னோட வயலுக்கு போன நீ என்னதான் செஞ்ச? இப்போ என்னோட வயலில் ஒரு காய்கறி கூட இல்லை, வயலே காலியாக கிடக்கு. சோனா, நான் எதுவுமே செய்யல, என்னை நம்பு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி 2 வெள்ளரிக்காயை மட்டும்தான் பறிச்சு என்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஒன்று எங்க அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தேன், மீதி ஒன்று இதோ இருக்கு பாரு. ரீட்டா, அப்படின்னா கண்டிப்பாக அந்த காவங்களை தவிர வேற யாரும் என்னோட வயலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த காவங்கள்கிட்ட இப்போவே போகிறேன். இப்படி சொன்ன குருவி பிறகு காவங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி அக்கா, சீக்கிரம் கதவை தரங்க, நான் வீட்டுக்குள்ளே வரணும். கோரி, சோனா குருவி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நாம என்ன பண்றது? காலுஜி, கவலைப்படாம இருங்க. சோனா குருவி என்னதான் கத்தினாலும் நான் கதவை திறக்க போறதில்ல. ஓவரா சத்தம் போட்டா எதையாவது சொல்லி மிரட்டி அதை விரட்டி விட்டுடுவேன். கோரி அக்கா, நான் செய்கிறது காதில் விழுதா இல்லையா? சீக்கிரம் கதவை தரங்க. இங்க பாரு சோனா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் வீட்டு கதவை திறக்க நான் ஒண்ணு நீ வச்ச வேலைக்காரி கிடையாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. போக மாட்டேன். நீங்கள் என்னோட வயல்லேருந்து திருட்டு வந்த காய்கறிகளை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்க. அதை எடுக்காமல் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். இங்க பாரு சோனா, இதுக்கு மேலேயும் என்னோட வீட்டு வாசல்ல உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த நான் நேரா இப்போ உன்னோட வீட்டுக்கு போய் உன் பொண்ணு பியூட்டியோட தலையை திருவி கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. காய்கறி முக்கியமா உன்னோட பொண்ணு உயிர் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்க.
கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே பயந்து போன சோனா குருவி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. காலுஜி பாத்தீங்களா இந்த கோரியோட சாமர்த்தியத்தை? நம்ம 2 பேரையும் எதிர்த்து பேச இந்த காட்டுல யாருக்குமே தைரியம் கிடையாது. பிறகு ராத்திரி ஆச்சு. மழை இன்னும் விடவே இல்லை. அதனால காலுக்காவத்தோட வீடு 2-3 நாட்களா மழையில ஊறி போய் இருந்தது. அதனால காகங்கள் எடுத்துட்டு வந்து வச்சிருந்த காய்கறிகளோட எடையை அந்த வீட்டால தாங்க முடியல. இந்த காரணத்தால காலுக்காவத்தோட வீடு இப்படியும் அப்படியும் லேசா ஆட ஆரம்பிச்சது. காலுஜி நம்ம வீட்டுக்கு எதிரில் உள்ள மரம் லேசா ஆடுதுன்னு நினைக்கிறேன். கோரி நல்லா பாரு, ஆடுறது நம்ம வீட்டுக்கும் எதிரில் உள்ள மரம் இல்லை, நம்ம வீடு தான் ஆடிக்கிட்டு இருக்கு. காலுஜி என்ன சொல்றீங்க? நம்ம வீடா இப்படி ஆடுது? காகங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காய்கறிகளோட எடையை தாங்க முடியாத அந்த வீடு கீழே விழுந்து சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. பாவம், அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்ட காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டோட இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி தங்களோட உயிரை விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில காட்டுல உள்ள பறவைகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. சோனா, இங்க பாத்தியா? உன்னோட காய்கறிகளுக்கு ஆசைப்பட்ட இந்த காகங்களுக்கு அந்த பேராசையே யமனா மாறிடுச்சு. சரி சரி, வெட்டியா கதையை பேசிக்கிட்டு நிக்காதீங்க. எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. நாம எல்லாத்தையும் கொண்டு போய் சோனா குருவியோட வீட்டுல சேர்த்தாகணும். புறா இப்படி சொல்ல பிறகு 3 பேரும் அங்க இருந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு சோனா குருவியோட வீட்டு நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.